தாங்கள் நன்றியோடு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவது போன்று இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்க இருக்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ற யார் பேசுறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறது. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்துலதான் உங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். தன்மானம்தான் முக்கியம் என்றால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு டெல்லிக்கு போனாரு மார்ச் மாசம். நான் எங்க டெல்லியில உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாறி திருட்டுத்தனமா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி. அதிமுகவிற்கு துரோகம் செய்பவர்கள் நடுத்தெருவில் நிற்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் 2026 தேர்தலுக்கு பிறகு அவர்தான் தெருவில் நிற்பார் என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் நிற்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இழுத்து போத்தி படுத்திருக்கிறவங்க, நீங்கள் ஆட்சி கனவெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள். இல்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி சொன்னது போல அவர் நடு ரோட்டில் நிற்க போவது உறுதி. அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற நாங்கள் தான் வரணும். அதிமுகவின் 18 எம்எல்ஏக்களை கடத்திச் சென்றதாக தினகரன் மீது எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக குற்றம் சாட்டிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற கோரித்தான் 18 எம்எல்ஏக்களும் ஆளுநரிடம் மனு அளித்ததாக தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்க்கிறது எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் கவுக்க முற்பட்டமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கும். அவர் அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்க எல்லாம் பதவி வைக்க செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி.